ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்றைக்கி நம்ம கருப்பு கவுனி அரிசியும் மாப்பிள்ளை சம்பா அரிசியையும் சேர்த்து இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 டம்ளர் மாப்பிள்ளை சம்பா அரிசி, 1 டம்ளர் கருப்பு கவுனி அரிசி, 1 டம்ளர் இட்லி அரிசி போட்டு நல்லா கழுகிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கிண்ணத்தில் வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டு இதையும் 4 மணி நேரம் ஊற விட்டுருங்க. இன்னொரு பாத்திரத்தில் 1 டம்ளர் உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்து 1 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ மாவு அரைக்கலாம். அதுக்கு முதல்ல கிரைண்டரில் வெந்தயம் போட்டு உளுந்து போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைய விடுங்க. நடுவில் தண்ணி தெளித்து உளுந்து அப்பப்போ தள்ளி விட்டு ஆட்டுங்க. உளுந்து முழுமையாக அரைஞ்ச பதம் தண்ணியில் கொஞ்சம் உளுந்து மாவை விட்டு பாருங்கள். வெண்ணெய் மாதிரி மிதக்கணும். வெண்ணெய் மாதிரி மிதக்கும் போது மாவு அள்ளிக்கலாம். இப்போ அரிசியை போட்டு ஆட்டுங்க. அரிசி லைட்டாக குருணையாக இருக்கும்போது மாவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுருங்க. கலக்கின இந்த மாவை மூடி போட்டு ஒரு 8 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ இந்த மூடியை எடுத்துகிட்டு பார்த்தா மாவு நல்லா பொங்கி வந்திருக்கும். பொங்கின மாவை கரண்டி வச்சு நல்லா கலக்கிட்டு இட்லி ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இட்லியை வேக விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து இட்லி ரெடி ஆகிடும். எடுத்து பரிமாறிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.